என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஹலோ ஷமீர். சார் சொல்லுங்க சார். ஹாப்பி பக்ரீத். தேங்க்யூ சார். அப்புறம் ஷமீர் எங்க இருக்கீங்க? பக்ரீத் அன்னைக்கு பிஸியா இருக்கீங்களா? ஐயோ சார் அப்படியெல்லாம் இல்லை சார், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். பக்ரீத் அன்னைக்கு பள்ளிக்கு போய் வீட்டில் என்ஜாய் பண்றேன்னு சொல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்றீங்களே, அதான் ஷமீர். சார் பக்ரீத் அன்னைக்கு பள்ளிக்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டலும் முக்கியம் தானே சார். ஓகே ஓகே ஷமீர், உங்க சின்சியாரிட்டி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அப்புறம் ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போகுது ஷமீர்? நல்லா போகுது சார். அந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல, ஆனால் சீக்கிரமே கான்ஷியஸ் வந்துடும் தான் நினைக்கிறேன் சார். ஓ ஓகே ஓகே ஷமீர், ப்ராஜெக்டை விட முக்கியம் உங்களுக்கு கான்ஷியஸ் வருது தான். அவங்களுக்கு சீக்கிரமா கான்ஷியஸ் வந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு டீச் பண்ணி அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஷமீர். ஓகே சார், கண்டிப்பாக. நான் இன்னும் அதை பற்றின நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஜெக்டை முடிச்சு நான் அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே ஷமீர். சரி ஓகே, நீங்க பாருங்க, அப்புறம் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். சார். ஐஷு வாங்க. சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? அட என்னங்க நீங்க, நான் ஃப்ரீ தாங்க, சொல்லுங்க. அது வந்து சார், நேற்று ராகேஷ் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடைச்ச மன்னிப்பா? நான் கூட வேற என்னெல்லாமோல நினைச்சேன். அவன் உங்களை அவசரப்பட்டு அடிச்சிருக்க கூடாது. அவன் பண்ணது பெரிய தப்பு தான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க சார். ஐயோ பரவாயில்லைங்க, அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன். நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஓகே சார், அப்போ நான் வரேன். எங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையே? எனக்கெல்லாம் எந்த கோபமும் இல்லை சார், நான் வரேன். கோபம் இல்லைன்னா அப்போ என்னடா காலங்காத்தாலேயே ரொமான்ஸா? டேய் அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் ஆகலடா சக்தி. உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? சும்மா ஒரு பேச்சுக்கு தாண்டா கேட்டேன். டேய் நீ வேணா பாடுறா, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண தாண்டா போறோம். நீ ரொமான்ஸ் பண்ணி என்ன கருமத்தை வேணா பண்ணுடா, ஆனா இன்னைக்கு பக்ரீத், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இன்னைக்காவது வீட்டுக்கு போய் உன் அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு உனக்கு தோணல? டேய் அம்மாவை பார்க்கணும்னு இருக்குடா, ஆனா அந்த வீட்டுக்கு எப்படிடா போக முடியும்? சர்ரா, அந்த வீட்டுக்கு தான் போக முடியாது. சாரா கிட்ட சொல்லி அம்மாவையாவது இங்க ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு வர சொல்லலாம்ல. சாரா காலையிலே ஃபோன் பண்ணாடா, சாயந்தரமா வேணா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். சரிடா, அம்மா வந்தாங்கன்னா இன்னைக்காவது அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பேசு. பாவம் நல்ல நல்லதுமா ஒன்னு நினைச்சுதான்டா வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. புரியுதுடா சக்தி, அம்மாவோட வருத்தம் சரியாகணும்னா நான் அந்த வீட்டுக்கு போகணும். ஆனா பாப்பாவோட குணம் சரியாகாம நான் அந்த வீட்டுக்கு என்னைக்கா இருந்தாலும் போறது இல்ல. உனக்கே இவ்வளவு பிடிவாத இருந்தா அவர் உன்னோட அப்பா, அப்ப உனக்கு மேலதானே இருப்பாரு. டேய் அவருக்கே அவ்வளவு பிடிவாதம் இருந்தா நான் அவரோட புள்ள, அவரோட பிடிவாதத்துல பாதியாவது எனக்கு இருக்காது. ஆனா அவர் பிடிவாதம் பிடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதை அவர் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு போவேன். சரிடா, அதை விடு, அதெல்லாம் சரியாயிடும். ஆமா, என்ன காலையிலேயே ஐஷு கிட்ட வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா? டேய் நான் தான் நேத்தே சொன்னல, அவன் என்ன அடிச்சதுனால சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அதான் அவன் பண்ண தப்புக்கு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தா. ஓஹோ, அவரு பண்ண தப்புக்கு இவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்களோ? டேய் மன்னிப்பை விடுறா. அப்புறம் நான் அவகிட்ட கேட்டேன், நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கான்னு. ஆனா அதுக்கு கோவம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. பாரு. டேய் நான் தெரிஞ்சுதான் அவளை கட்டி பிடிச்சேன்னு தெரிஞ்சும் அவ கோவம் இல்லைன்னு சொல்றேன்னா அப்ப அதுக்கு என்னடா அர்த்தம்? வேற என்ன, நம்ம கட்டிப்பிடி வைத்தியம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. டே சக்தி, அப்படி மட்டும் உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகி அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, உனக்கு வேற லெவல்ல ட்ரீட் வைக்கிறேன்டா. டேய் இல்லைனாலும் இன்னைக்கு நீ எனக்கு ட்ரீட் வச்சதாண்டா ஆகணும். இன்னைக்கு பக்ரீத், ஒழுங்கு மரியாதைக்கு பிரியாணி வாங்கி கொடு சொல்லிட்டேன். டேய் உனக்கு இல்லாத பிரியாணியாடா? நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உனக்கு பிரியாணி கொடுத்துருவோம். என்னடா சக்தி, நீ கேட்ட மாதிரியே போதும் போதுன்ற அளவுக்கு பிரியாணி கொடுத்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? டேய் என்ன நக்கலா?
ஒரு இந்து ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கிட்ட பக்ரீத் அன்னைக்கு பிரியாணி கேட்டா ஒன்னு நீ பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா கடையில இருந்தாவது பிரியாணி வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிரியாணி கேட்ட என்னையே பிரியாணி கிண்ட வைப்பியா? என்ன டேய், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? இதுல என்னடா வைக்கும்? நீ என் நண்பன்டா. நான் கிண்டுனா என்ன, நீ கிண்டுனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. ஏ ஐஷு, என்ன இதெல்லாம்? அந்தாலும் பக்ரீத் கொண்டாடினா அதுக்கு நம்ம எதுக்கு இங்க வந்து நிக்கணும்? நம்ம ப்ராஜெக்ட் தானே பண்ண வந்திருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் வா. ஏ ராகேஷ், என்ன நீ? அவர் பக்ரீத் அதுமா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே பிரியாணி செஞ்சு கொடுக்குறாரு. அங்க வேலை செய்யற எல்லாருமே இங்க இருக்காங்க, நம்ம மட்டும் வராம இருந்தா எப்படி? அவர்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் வந்தா நம்ம என்ன அவர்கிட்டயா வேலை செய்யறோம்? நம்ம ப்ராஜெக்ட் தானே பண்ண வந்திருக்கோம், நமக்கு இதெல்லாம் தேவையா? இப்ப இந்த ஆளு செஞ்சு கொடுக்குற பிரியாணியை சாப்பிடாம தான். ஏ ராகேஷ், உனக்கு அவரை பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தர் நம்மள மதிச்சு கூப்பிட்டுருக்காரு, வராம இருந்தா மரியாதையாவா இருக்கும்? இல்லைனாலும் நீ அந்த ஆள் விஷயத்துல ரொம்ப தான் மரியாதை பாக்குற. ஐயோ ராகேஷ், நான் தான் நேத்தே தெளிவா சொல்லிட்டேன்ல, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளுடைய ப்ரொஃபசர், நம்ம அவருடைய ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். அந்த ஒரு மரியாதை மட்டும்தான் என் மனசுல இருக்கு, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நீ தேவையில்லாம இப்படி தயவு செஞ்சு பேசாத ராகேஷ். ஐயோ சரி, இப்ப என்ன? அந்த ஆள் கூப்பிட்டதுக்காக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு போகணும், அவ்வளவுதானே? சாப்பிட்டுட்டு போலாம் விடு. சார், ஹாப்பி பக்ரீத் சார். தேங்க்யூ செல்வி அக்கா. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து தான் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாருக்கும் லஞ்சுக்கு இங்கேயே வர சொல்லிருங்க, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். சரிங்க சார். ஆனா எப்பவுமே ரம்ஜான் பக்ரீத்னா எல்லாருக்குமே வெளியே இருந்து தான் பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன சார் இங்கேயே செஞ்சிருக்கீங்க? வேற எதுக்கு? அதான் பிரியாணி கிண்டுறதுக்கு இளிச்ச பாய் ஃப்ரெண்டு நான் ஒருத்தர் இருக்கனே. அது ஒன்றும் இல்லை செல்வி அக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவே எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்குமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் தான் சரி பிரியாணி கொடுக்காம இருக்கக்கூடாதுன்றதுக்காக கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. டாக்டர் நர்ஸுங்களாக இருந்துட்டு நம்மளே அதை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி? அதனால தான் இதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்லையே செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அடேய், எம்ப்ளாயிங்க மேல அக்கறையெல்லாம் சேர்த்தாண்டா, அதுக்கு நீ இல்லடா கிண்டி கொடுக்கணும், என்ன எதுக்குடா கிண்ட வைக்கிற? திரும்ப மாட்டான், திரும்பவே மாட்டான். நம்ம புலம்புறது மட்டும் இவன் காதுல உழுகவே உழுகாது. சரி செல்வி அக்கா, இப்போ பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்க ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. பிரியாணி ஆனதுக்கு அப்புறமா நாங்க லஞ்ச் சாப்பிடுற ரூம்ல கொண்டு வந்து வச்சிடறோம், அங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க சார், நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சார்? இல்ல சென்னி, பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நாங்களே பாத்துக்கிறோம். ஏமா, பிரியாணி கிண்டுறது நானு, ஹெல்ப் வேணுமான்னு அவங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? டே சக்தி, என்ன கையல் இங்க இல்லைங்கிற தைரியமா? ஏன், அவ இருந்தா மட்டும் எனக்கு என்ன பயமா? டேய், அவ கண்ணு முன்னாலேயே நான் வேற பொண்ணுக்கு ரூட் விடுவேன், அவளால ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப வேணா அவளை இங்க வர சொல்லு, அவன் முன்னாடியே ஜெனி கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன், அவளால என்ன பண்ண முடியும்? எங்க பண்ணு பாப்போம். டேய், அவ இருந்தா அவ முன்னாடி பண்ணுவேன்னு தான் சொன்னேன், அதான் அவ இல்லையே. அதான் இருக்காளே. எங்க? கொஞ்சம் அப்படி சூடு கண்ணா. எப்படி சூடணும்? கயல், நீயா? நீ எப்ப வந்த? என் கண்ணு முன்னால அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டியா? அப்ப சரி, இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். ஆனா இங்க பப்ளிக்ல வச்சு எதுவும் பண்ணிடாத, இங்க மாமாவுக்கு ஒரு மரியாதை இருக்கு, நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்குவோம் தங்கம். சாரி சக்தி, வீட்டுக்கு போயே வச்சுக்கிறேன். வச்சுக்க. ஏண்டா, உன் காதல சேர்த்து வைக்கிறதுக்கு ஐடியாலாம் கொடுத்தனேடா, அதுக்கு நல்ல நன்றி கடன் செலுத்திட்டடா நீ. நல்லாரு, வாழ்க வளமுடன். தேங்க்யூடா சக்தி. அதானே, அடி வாங்க போறது நான் தானே. டேய், உங்களை பத்தி எனக்கு தெரியாதாடா? இங்க இப்படிதான் அடிச்சுக்கிறேன் பிடிச்சுக்கிறேன்னு போவீங்க, கடைசியில வீட்டுல போனா 2 பேரும் கொஞ்சிட்டு இருப்பீங்க. டேய், அது அப்படிதான்டா, எப்பவுமே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சிறது தாண்டா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுலயும் இவரு கையால் ப்ளீஸ் கையால் பேசி பேசின்னு வந்து சமாதானம் பண்ணுவாரே, அதை கேட்கறதுக்காகவே நான் வேணும்னே இவர்கிட்ட சண்டை போடுவேன். அது என்னமோ தெரியலடா, இவகிட்ட ஒரு நாளைக்கு சண்டை போடாம இருந்தா எனக்கெல்லாம் தூக்கமே வராதுடா. 2 பேரும் எவ்வளவுதான் அடிச்சுக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளவு பாசமா இருக்கீங்களே, அதான்டா உண்மையான லவ். அத சொல்லுடா, என்னதான் இவ கூட சண்டை போட்டாலும் இவதான்டா என் உயிர். இவளை விட்டு ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியுமா? சக்தி, நீங்க என்னதான் ஐஸ் வச்சாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை
உங்களுக்கு அடி கன்ஃபார்ம் தான். ஒத்த பூமி பாருல ஒத்த உசுறு தானடா ஒத்த மனசில் ஒத்த காதல் ஒத்திக்கிட்டா போதுல அவளா பாருல நீயும் நீயா வாழலா மாற வேணா மாத்த வேணா புரிஞ்சுக்கிட்டா போதுல முதல்ல லாபம் வரதில்ல சண்டனை வந்தா போடு மன்னிப்பு கேட்டா தவறில்ல வாழ்க்கை உன்னோடு மெஹர் சைலா ஜகத்தின் மேலே உன்னோடு மிதந்து வந்தேன் தோழா என் பூமி எங்கும் பூக்காடு உன்னாலே கண்ணாளா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இல்லை இன்பம் நீதான் காதலா மெஹர் சைலா அல்ல அல்ல இல்ல இல்ல கொள்ளையின் காதலா. மா இப்ப எதுக்குமா நல்ல நல்லதுமா அழுதுட்டு இருக்கீங்க? அதான் என்ன பாத்துட்டீங்கல்ல. என்னடா உன்னை பார்த்தா மட்டும் போதுமா? நல்ல நல்லதுமா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியடா. அதை பார்த்துட்டு என்னால எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? மா எனக்கு என்னம்மா கஷ்டம்? நான் நல்லா தானம்மா இருக்கேன். எங்கடா நல்லா இருக்க? இந்த குழந்தைய வச்சுட்டு தனியா கஷ்டப்பட்டுட்டு எப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட பாரு. மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அம்மா அவங்க கண்ணுக்கு பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் இழைச்சு போயிட்ட மாதிரி தான் தெரியும். குட்டச்சி இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடி உனக்கு சிரிப்பு? யாரு நீ சீரியஸா பேசுறியா? அம்மா தான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கே, நீ காமெடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா? நானும் சிரிக்க கூடாதுன்னு முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி நீ வேற? சீரியஸா உனக்கு அதெல்லாம் வராதுல்ல. டி ஷமீர் என்னடா நான் எவ்வளவு வருத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை மா என்னம்மா இப்ப உங்களுக்கு வருத்தம்? நான் வீட்டுக்கு தான் வர்றது இல்லையே தவிர இங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கேன். உங்களுக்கு எப்ப நினைச்சாலும் என்ன வந்து பார்க்கலாம். அப்புறம் என்னம்மா? டேய் நீ அந்த வீட்டுக்கு வரலங்கிறது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. அது உன் வாப்பாவோட குணத்துக்கு நீ அங்க வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா குழந்தைய வச்சுட்டு இப்படி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கியேடா. மா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேம்மா. வாப்பாக்கு தான் ரியாவை பிடிக்கல, அவர் தான் என் குழந்தைய ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களாம்மா? டே ஷமீர், ஆரம்பத்தில் நீ இந்த குழந்தைய கொண்டு வந்தப்போ எங்கேயாவது ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருன்னு நானே சொன்னேன்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்போ உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன். ஆனா இப்போ இந்த குழந்தை தான் உன்னோட உயிர். இந்த குழந்தை இல்லைன்னா நீ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நான் அப்படி நினைப்பனாடா? நீ எனக்கு எப்படியோ அப்படிதான்டா இவளும் எனக்கு. ரியா குட்டி, உனக்கும் உன் அப்பனை மாதிரி இந்த பாட்டி மேல கோவமாடா? உன் அப்பன் தான் இந்த பாட்டியை பார்க்க வரவே மாட்டேங்கிறான். நீயாவது உன் அப்பன் கிட்ட சொல்லி இந்த பாட்டி கூட வர சொல்லுடா. மா என்னம்மா ரியா சொல்லிட்டா நான் அந்த வீட்டுக்கு வந்துருவேன்னு பாக்குறீங்களா? வாப்பாவோட மனசு மாறாம நானும் ரியாவும் அந்த வீட்டுக்கு வரமாட்டோம். அட போடா, தெரியும்டா. நான் என் பேத்திக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ இப்ப அப்படி ஆயிடுச்சா? ஆமண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறேன்னு வச்சுக்க. நீ ஒன்னும் தேவையில்லை, என் பேத்தியை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் கொண்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்க பாத்துக்க. ஏமா அப்படியா? கொஞ்சம் சும்மா இருடி. இவ ஒருத்தி என்னடி குட்டுச்சி புது ட்ரெஸ்ல அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க? ட்ரெஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நடிக்காதண்ணா, உண்மையை சொல்லு. இந்த Dress ஆர்டர் பண்ணதே நீ தானே? நான் எந்த ஆர்டருமே போடல. ஆன்லைன்ல இருந்து Dress ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்பவே எனக்கு தெரியும் இது நீ பண்ண வேலையா தான் இருக்கும்னு. வேற உனக்கு என்ன, ஷாருக் கான ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி தருவாரு. கொஞ்சம் போனேன், ஆனா Dress சூப்பரா இருக்கு. சரிடி குட்டச்சி, இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, அதான் சரி இந்த பக்ரீத்துக்கு நம்மளே ஆர்டர் போடுவோம்னு உனக்காக ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எல்லாம் சரிதான் ஷமீர். ஒரு அண்ணனா ஒரு மகனா நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு அம்மாவா நான் தாண்டா உனக்கு எதுவுமே பண்ண முடியாம போயிட்டேன். மா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், முதல்ல நீங்க பண்ணி கொண்டு வந்திருக்க பிரியாணியை கொடுங்கம்மா, வாசம் மூக்க தொலைக்குது. போடா, உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், இரு தரேன். சீக்கிரம் கொடுங்கம்மா, உங்க கையால பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இந்தாடா. இந்த நொடி
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.